மேடம் கொரியர் வந்திருக்கு மேடம். அடேங்கப்பா என்ன உயரமா இருக்கான். அண்ணாந்து பத்திர பேச வேண்டியதா இருக்கு. யாருக்குப்பா? கண்ணன். என் மகன் தான். அவங்க பேர்ல தான்மா வந்திருக்கு. என்னப்பா இருக்கு உள்ள? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுமா. நம்ம பிரிச்சு கூட பார்க்க கூடாதுமா. பரவாயில்லப்பா, பிரிச்சு பார்த்து சொல்லு. பார்க்க நல்ல பிள்ளையா இருக்க. பரவாயில்ல பிரி. ஐயோ அம்மா நீங்க ஒண்ணு, எனக்கு வேலை போயிடும். இந்தாங்க முதல்ல பாக்ஸ பிடிங்க. என்ன இவ்வளவு கணம் கணக்குது? என்னவா இருக்கும்? அத்தை வந்துச்சா கொரியரு? ஆமா இப்பதான். அவன் ஏதோ வாங்கியிருப்பான் போல இருக்கு. ஐயோ அவர் இல்ல, நான் தான் வாங்கினேன். நீயா? நீ என்ன ஆர்டர் போட்ட? கடிகாரம் அத்தை. சமையல் கட்டுல கடிகாரமே இல்ல பாத்தீங்களா, அதனால தான் ஆர்டர் போட்டேன். சரி கொடுங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறியாமா? டைம் ஆகுது, கிளம்புறேன் ஆபீஸ்க்கு. ஆமா, நீ ஓடி உழைச்சு காசு சேர்த்து வை. இங்க உன் பொண்டாட்டிக்காரி எல்லாத்தையும் வாங்கி வேஸ்ட் பண்ணட்டும். எதுக்குடா இப்ப கடிகாரம், அதுவும் சமையல் கட்டுக்கு? வீடேமா வாங்கிட்டு போகட்டும், இதனால என்ன ஆயிட போகுது? அது சரி, நான் பாரு 50 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு மீனை வாங்கி காசை மிச்சப்படுத்தி 500 ரூபாய்க்கு புடவை எடுக்க சொன்னா 250 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சேகரிச்சு நான் வீட்டை கட்டினேன்டா. இதே மாதிரி நீங்க எப்படிடா போய் முன்னேற போறீங்க? 2 தோசையும் கொஞ்சோண்டு சட்னி அரைக்கிறதுக்கும் சமையல் கட்டுல நிக்கிறா. அதுக்கு கடிகாரமா?